ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வத்தல் வலிக்கிறாங்க. ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவாங்க. அதன் பிரகாரம் நம்ம 2 வருடத்திற்கு முன்பாக நடவு செய்யப்பட்ட வெத்தலை வள்ளிக்கிழங்கு தானாக அலாரம் அடித்த மாதிரி 2 வருஷம் கழித்து முளைச்சிருக்குங்க. அதுவும் ஆடி மாதத்தில் நம்ம யூடியூப் சேனலில் ஏற்கனவே போட்டிருந்த வெத்தலை வள்ளிக்கிழங்கு நோண்டி எடுத்தோம் பார்த்தீங்களா பூமியிலேருந்து. அந்த கிழங்கு வீடியோவை பார்த்துட்டு ஒரு பார்வையாளர் ஒரு சந்தேகம் கேட்டிருந்தாங்க. தோட்டவள்ளி கிழங்கு மட்டும்தானே பூமி கீழேருந்து வரும், நீங்கள் என்ன வெத்தலை வள்ளிக்கிழங்கு பூமி கீழேருந்து எடுக்கிறேன்னு சொல்கிறீங்க, இது எந்த விதத்தில் சாத்தியம்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கான ஒரு விளக்க காணொலியாக இது போடுறேன். அது மட்டும் இல்லாமல் எல்லா பார்வையாளர்களுக்கும் ஒரு சந்தேகத்தை தீர்க்கக்கூடிய ஒரு காணொலியாக இருக்கும்னு நினைக்கிறேன். கும்பகோணம் விதை கண்காட்சியில் கிழங்குகள்லாம் வாங்கினாங்க, விதைக்கிழங்குகள். இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க விதைக்கிழங்குடைய பேர் மட்டும் மறந்துட்டேங்க. அடுத்தது ராசவள்ளி கிழங்கு வாங்கியிருந்தாங்க. அந்த ராசவள்ளி கிழங்குடைய இலை வடிவத்தையும் பாருங்கள், ரெண்டு கிழங்கையும் ஒப்பிட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. அதேமாரி நம்ம வெத்தலைவள்ளி கிழங்குடைய இலை வடிவத்தையும் பாருங்கள், எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் தன்மை மட்டும் வேறுங்க. பூமி கீழே போடுறது கிழங்கு மட்டும் பார்த்திங்கனாக்கா தோட்டவள்ளி கிழங்கு கொஞ்சம் பெரிய அளவில் வருங்க. கொடியிலே காய்க்கக்கூடியது வெத்தலைவள்ளி கிழங்கு வருங்க. இப்போ பார்க்குறது வெத்தலைவள்ளி கிழங்கு நம்ம போன காணொலியில் நோண்டி எடுத்ததுங்க. இது வந்து தோட்டவள்ளி கிழங்கு. இந்த தோட்டவள்ளி கிழங்கு தான் ஃபோட்டோஷூட் கிழங்குன்னு சொல்லுவாங்க. நம்ம எப்படி போடுறோமோ அந்த விதத்திலேயே இந்த கிழங்கு வரும். உதாரணத்துக்கு ஒரு கர்ப்பிணி பெண் இந்த கிழங்கு போட்டாங்கன்னா அந்த கர்ப்பிணி பெண் வடிவத்திலேயே இந்த கிழங்கு வரும்னு சொல்லுவாங்க. இப்போ வெத்தலைவள்ளி கிழங்கு நம்ம பார்க்குறோம். வாங்க இப்போ வெத்தலைவள்ளி கிழங்கை பற்றி பார்ப்போம். வெத்தலைவள்ளி கிழங்கு ஒரு இலைக்கிலையும் பூ வச்சுருந்ததுங்க. அந்த பூ கீழே ஒரு சில இடங்களில் இலை கீழே பிஞ்சு வச்சுருந்தது. அந்த பிஞ்சானது ஒரு சில இடத்துங்கள்லாம் முற்றியும் இருந்தது. இப்போது பார்த்துக்கிட்டு இருக்க கொடி உருளை அனைத்தும் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய அளவுக்கு வரக்கூடியது. நாம் உருளைக்கிழங்கை எந்த அளவுக்கு நம்ம பெருசாக பார்த்துருக்கோமோ அந்த அளவும் அதனுடைய பெரிய அளவுக்கு வரக்கூடிய தன்மை கொண்டது இந்த வெத்தலைவள்ளி கிழங்கு. மிகவும் சுவையும் அருமையாக இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெத்தலைவள்ளி கிழங்கு ஆடு வந்து பிடிங்கி விட்டதுனால பிடி செத்துக்குச்சு. இப்போ அதனால் வந்து பார்த்திங்கனாக்கா பாதியிலே வந்து எல்லாம் நின்றுடுச்சு. இந்த வெத்தலைவள்ளி கிழங்கு இப்போ வந்து பிச்சுக்கிட்டு இருக்கேன். எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க. இது அங்கிட்டேருந்து வர கொடி ஏதோ இருக்குது. சரி இது இருக்கட்டும். இதெல்லாம் இருக்குது, இன்னும் சாலைன்னு நினைக்கிறேன். எல்லாம் இருக்குது, விட்டு எல்லாம் இதாகிடுச்சு. சின்னதுல எல்லாம் இதாகிடுச்சு. இது அப்புறம் பிச்சுக்கலாம், அப்புறம் பிச்சுக்கலாம். ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிழங்கு பிச்சுருக்கோம். இது ஆனால் பெருசாக இருக்கணும். இதோட இன்னும் பெருசாலாம் பிச்சு வீட்டில் வச்சுருக்கிறேன் நான். ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா குரங்கு வந்து பார்த்திங்கன்னா கடிச்சு பிச்சு தூக்கி போட்டது. ஒரு சில இதெல்லாம் வீட்டில் எடுத்து வச்சுருக்கேன். இது இன்னும் பார்த்திங்கன்னா முதிர்ச்சி அடையிறதுக்கு முன்னாடியே வந்து செடியை வந்து ஆடு தள்ளி விட்டுடுச்சு. அப்பயும் நான் வேர் வச்சு வேறு மண் போட்டு மூடி வச்சேன். இருந்தும் இதாகிடுச்சு. ஓகே வாங்க.